حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியம் மிகுந்த நாட்டிலே இந்த கண்ணியவான்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்தவன். அல்லாஹ் நாடியதை படைப்பான். நாடியதை அல்லாஹ் தான் படைத்ததிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பதையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பதையோ அல்லாஹுடைய நாட்டங்களையோ யாரும் அல்லாஹ்விடத்திலே ஏன் என்று கேட்க முடியாது. அல்லாஹ் நாடியதை செய்வான். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்புகளை அல்லாஹ் படைத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக தேர்ந்தெடுத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அறிய வைப்பதற்காக, தான் யார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிய வைப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் பல இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களிடமிருந்தும் ரசூல்மார்களிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தனக்கென தேர்ந்தெடுத்தான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 விசேஷமான தூதர்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கென விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். 5 நபிமார்களை அல்லாஹ் தனக்கென விசேஷமாக தேர்ந்தெடுத்தாலும் தனது விருப்பத்திற்குரிய
தனது நெருக்கத்திற்குரிய நண்பர்களாகவும் நேசர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 5 நபிமார்களிடமிருந்து அல்லாஹ் 2 நபிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தாலும் இந்த இருவரில் தனக்கு மிகவும் நெருக்கமானவராக தன்னுடைய படைப்புகளில் இந்த படைப்பை போன்று எந்த ஒரு படைப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தன்னுடைய இறுதி தூதரான தன்னுடைய நேசரான தான் படைத்த படைப்பில் இந்த படைப்பை போன்ற ஒரு சிறந்த படைப்பு இல்லாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபாக தன்னுடைய ஹலீலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கங்களையும் செயல்பாடுகளையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சிந்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், மா ضل صاحبكم وما غوى. இந்த தூதர் வழி தவறவில்லை, இந்த தூதர் வழிகேட்டின் பக்கம் செல்லவும் இல்லை, வழியை மாறி செல்லவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியுடைய பார்வைக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். மா ஜாகல் பஸரு வமா தகா. இந்த நபி எதை பார்த்தாரோ அதிலிருந்து இந்த நபியுடைய பார்வை திரும்பவில்லை, இவர் வழிகடவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. எதை அந்த நபி பார்த்தாரோ அதிலிருந்து அவரது உள்ளம் பொய் சொல்லவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திற்கு சான்று கொடுக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய புகழுக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இல்முக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். அல்லமஹு ஷதீதுல் குவா. பலமிக்க ஒரு மலக்கிடமிருந்து பலமிக்க ஒருவரிடம் இருந்து இல்மை கற்றுக்கொண்டவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இல்முக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். அவர்களுடைய உண்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். வமா யன்திகு அனில் ஹவா. இவர்கள் பேசுவதெல்லாம் மனோ இச்சை அல்ல, இவர் பேசுவதெல்லாம் வஹீதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உண்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். அவர்களுடைய தன்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களிடத்திலே இரக்க குணமுடையவராக பாசமுடையவராக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்களுடைய மென்மைக்கும் அவர்களுடைய குணங்களுக்கும் அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுவதுமாக சான்று கொடுக்கின்றான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, உம்மை நாம் மிகப்பெரிய குணத்திலே அமைத்திருக்கின்றோம், நீ மிகப்பெரிய குணத்தின் மீது அமைந்திருக்கிறீர்கள் நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலை பற்றி எமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிடத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடையே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக தன்னுடைய கஷ்டமாக உணரக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ். உங்களுடைய கஷ்டம் அந்த நபிக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுடைய சிரமம் அந்த நபிக்கு சிரமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஹரீசுன் அலைக்கும். உங்களுடைய வெற்றியின் மீது பேராசை உடையவர்கள், உங்களுடைய ஹிதாயத்தின் மீது, உங்களுடைய நேர்வழியின் மீது இந்த சமூகத்தை அல்லாஹுடைய அருளின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உங்களுடைய தூதர் மிக பேராசை உடையவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அல்லாஹுடைய தூதருடைய உண்மையான அந்தஸ்தை, உண்மையான மதிப்பை அறிந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமை இப்போது இப்படி இருந்திருக்காது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி தடுத்திருந்தால்
இந்த சமூகம் இந்த உலகத்திலே வெற்றியுடைய சமூகமாக, கண்ணியமுடைய சமூகமாக, மதிப்புடைய சமூகமாக, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சமூகமாக மாறி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களை, நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை அழைக்கக்கூடிய அழைப்பை நீங்கள் படித்து பாருங்கள், ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அத்துணை ரசூல்மார்களை அல்லாஹ் அழைக்கின்றான், அத்துணை நபிமார்களை அல்லாஹ் அழைக்கின்றான். தன்னுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் நபியை அல்லாஹ் அழைக்கின்றான். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே என்று அழைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களை அழைக்கின்றான், யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான், யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே உம்மை கலீஃபாவாக ஆக்குகிறோம் என்று நபி தாவூதை அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அழைப்பதை பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை வரக்கூடிய எல்லா வசனங்களையும் நீங்கள் திறந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே என்று அல்லாஹ் கண்ணியமாக அழைப்பான். எங்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மதே என்று அல்லாஹ் அழைக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்துணை நபிமார்களுடைய பெயர்களையும் பெயரிட்டு அழைக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹன் நபி, அந்த நபி சிறிய மாற்றம் செய்தாலும் சிறிய தவறுகள் செய்தாலும் அதை கண்டிக்கும் பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹன் நபி, நபியே ஏன் அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் உங்களுக்கு ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முறையிலே அல்லாஹ் அழைத்து கேட்கின்றான். அந்த நபியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மத் என்ற வார்த்தையை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பை நீங்கள் படித்து பாருங்கள். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், யாசீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கின்ற அழைப்பை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மரியாதையை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. யா அல்லாஹ், திரும்ப சொல்கிறேன் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. படித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள். அவர்களுக்குள் பேசுவார்கள், எமக்கு யார் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வது? யஅதூன ஆதம், எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். யா ஆதம், ஆதம் அவர்களே, அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான். எங்களுடைய தந்தை நீங்கள், அவனுடைய ரூஹை அல்லாஹ் உங்கள் மீது ஊதினான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னால் முடியாது. அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கின்றான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என்னால் முடியாது. அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கின்றான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கின்றான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே
செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், என் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கின்றான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், அவர்களும் சொல்லுவார்கள், என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கின்றான். அது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. கடைசியாக இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். எல்லோரும் என்னிடத்திலே வருவார்கள். மக்களின் இடத்திலே வரும் பொழுது அந்த நிலைமையை பார்த்த நான் அல்லாஹுடைய அரிசை நோக்கி ஓடுவேன். அல்லாஹுடைய அரிசுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவேன். அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அழுது கொண்டே இருப்பேன். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அழைத்து கொண்டே இருப்பேன். அல்லாஹுவை அரிசிலே சுஜூதிலே விழுந்தவனாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவ்வளவு கோபத்தோடு, அவ்வளவு ரோஷத்தோடு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டிய நிலையிலே மக்கள் எல்லாம் அல்லாஹுவை அழைத்து கொண்டிருப்பார்கள். ரப்பை வரச் சொல்லுங்கள், ரப்பை தீர்ப்பு செய்ய சொல்லுங்கள் என்று மனிதர்கள் அழைத்து கொண்டிருப்பார்கள். நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி, என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன என்று கவலை கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே, அந்த மறுமையுடைய தினத்திலே, அந்த மாஷருடைய காட்சியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அவர்களே உங்களுடைய தலையை உயர்த்துவீராக. சுப்ஹானல்லாஹ். மறுமையிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை, மாஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், நான் ஷஃபாஅத்தை அங்கீகரிக்கிறேன். இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே தன்னுடைய மனைவி வந்து நிற்பார்கள், தங்களுடைய பிள்ளைகள் வந்து நிற்பார்கள், தங்களுடைய சமூகம், தங்களுடைய தோழர்கள் அவர்கள் எல்லாம் வந்து நிற்பார்கள். இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாஷர் தினத்திலே, அந்த மறுமையிலே அல்லாஹுடைய இந்த அழைப்பிற்கு பிறகு பேசக்கூடிய முதல் வார்த்தை யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. என் ரப்பே என்னுடைய சமூகம், என் ரப்பே என்னுடைய சமூகம். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை, அல்லாஹுடைய தூதருடைய மதிப்பை, அல்லாஹுடைய தூதருடைய அந்தஸ்தை அறிந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமை இப்படி இருந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்த கண்ணியத்தை சொல்லுகின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சிரித்தவர்களாக தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மா அத்ஹகக யா ரசூலல்லாஹ், எது உங்களை சிரிக்க வைத்தது அல்லாஹுடைய தூதரே? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இன்றைய தினத்திலே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எனக்கு இறக்கி இருக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பித்தார்கள். இன்னா அதைனாகல் கௌசர், நபியே உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை நாம் உமக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கின்றான். நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், அத்தத்ரூன மல் கௌசர், நீங்கள் அறிவீர்களா அந்த கௌசர் என்ற தடாகம் என்னவென்று? அந்த தடாகத்தில் தான் நானும் என் சமூகமும் தண்ணீரை அருந்துவோம். அந்த தடாகத்துடைய பாத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்று ஜொலித்து கொண்டிருக்கும். அந்த தடாகத்துடைய நீர் பனிக்கட்டிகளை விட சுத்தமாக இருக்கும். அதில் யார் தண்ணீர் அருந்துகிறார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. அதை என்னுடைய கரத்தால் நான் எடுத்து கொடுப்பேன். ஒரு கூட்டம் வரும் கௌசரை நோக்கி, மலக்குகள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள். நான் சொல்லுவேன், அவர்கள் என்னுடைய தோழர்கள், அவர்கள் என்னுடைய தோழர்கள். அப்போது அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், நபியே இவர்கள் உங்களுடைய தோழர்கள் அல்ல, நீங்கள் சென்றதற்கு பிறகு இந்த மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்தி விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், விரண்டு செல்லுங்கள் நீங்கள் என்னை விட்டு, விரண்டு செல்லுங்கள் என்னை விட்டு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன சய்யிது வலதி ஆதம், நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவன். மறுமை நாளிலே வஅவ்வலு மை யன்ஷக்கு அன்ஹுல் கபர்,
கபரிலிருந்து முதலாக எழுப்பப்படுபவன் நான் தான். நாளை மறுமையிலே முதலாக சிபாரிசை ஆரம்பம் செய்பவனும் நான் தான். நாளை மறுமையிலே நான் சொர்க்கத்திற்குள் செல்லாத வரை வேறு யாரும் சொர்க்கத்திலே செல்ல முடியாது. நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் கதவை நான் தட்டுவேன். அங்கு இருந்து மலக்கு கேட்பார், நீங்கள் யார் என்று. நான் முஹம்மது என்று சொல்லுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், நபி முஹம்மது அவர்களே, உங்களுக்குத்தான் இந்த சொர்க்கத்துடைய கதவை முதலாக திறப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கின்றான். நான் சொர்க்கத்திலே முதலாக நுழைவேன். என்னுடைய சமூகம் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்டிருந்தாலும், நான் கடைசியாக அனுப்பப்பட்டிருந்தாலும், நானும் என் சமூகமும் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாக நுழைவோம். யா ரப் யா ரப். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் மதிப்புகளை, இன்னும் கண்ணியங்களை, அல்லாஹுடைய தூதருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். காலங்கள் முடிந்து விடலாம், யுகங்கள் கூட முடிந்து விடலாம், மறுமை கூட ஏற்பட்டு விடலாம். ஆனால் பேசி முடிக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த அல்லாஹுடைய தூதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? அல்லாஹுடைய தூதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? அல்லாஹுடைய தூதரின் மீது எமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன? எம்மை படைத்தவன், எம்மை பரிபாலிப்பவன், எம்மை ஆட்சி செய்பவன், எமக்கு உணவளிப்பவன், எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் எமக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எம் மீது என்ன கடமை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு இந்த சமூகம் முதலாக கொடுக்கக்கூடிய கடமை அல் ஈமான். ஈமானை அல்லாஹுடைய தூதரின் மீது வைக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். விளக்கமாக, ஷஹாதத்துல் லிசானி பினுபுவத்திஹி வ தஸ்தீகுல் கல்பி பிரிசாலத்திஹி வல்திஸாமுல் ஜவாரிஹி பிதாஅத்திஹி வத்திபாஇ சுன்னத்திஹி. இதுதான் ஈமான். கண்ணியத்துக்குரியவர்களே, தங்களுடைய நாவால் அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்துதல், தங்களுடைய உள்ளத்தால் அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்துதல். எப்படி? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல். இதற்கு முன்னால் வந்த எல்லோரும் அல்லாஹுடைய நபிதான், அல்லாஹுடைய ரசூல் தான் என்று அவர்களையும் ஈமான் கொண்டு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு, ஆனால் இந்த ஈமானில் மற்ற நபிமார்கள் எல்லாம் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உங்களை அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக நாம் அனுப்பி இருக்கின்றோம். நபியே, உம்மை அகில உலகத்திற்கும் நபியாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். பனி இஸ்ரவேலர்களுக்கும் அவர்கள்தான் நபி. இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய, இந்த உலகத்துடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை, இந்த உலகத்துடைய கிழக்கு மேற்கு என 4 திசைகளிலும் எங்கு எல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ, எங்கு எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜின்கள் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, இந்த உலகத்துடைய படைப்புகள் வாழ்கிறதோ, அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள்தான் நபி. அதுவும் சேர்த்து அல்லாஹுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி. இதற்கு பிறகு ஒரு நபி கிடையாது. இந்த நபிக்கு பிறகு வேறொரு ரசூல் கிடையாது. யார் இந்த நபிக்கு பிறகு நானும் ஒரு நபிதான் அல்லது அவரும் ஒரு நபிதான் என்று வாதிடுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹுடைய தூதரின் சாபத்திற்குரியவர்கள், மலக்குகளின் சாபத்துக்குரியவர்கள், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் மூமின்களின் சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹுடைய ஒட்டுமொத்த படைப்புகளுடைய சாபத்திற்கும் சொந்தக்காரர்கள். யார் இந்த நபிக்கு பிறகு தன்னை நபி என்று வாதிடுகிறார்களோ அத்துணை பேர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், லா யஸ்மஉ பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மஹ் யஹூதிய்யுன் வ நஸ்ரானிய்யுன் ثم يموت ولا يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار. யா அல்லாஹ், நான் வந்ததை கேள்விப்பட்ட,
நான் அனுப்பப்பட்டதை செவியுற்ற எந்த ஒரு யகூதியாக இருந்தாலும் நசரானியாக இருந்தாலும் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் என்னை கொண்டு ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நரகவாதிகளாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொள்ளும் பொழுது இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களையும் அத்துணை ரசூல்மார்களையும் சேர்த்துதான் ஒரு முஃமின் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள மாட்டேன் என்று கூறினார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களிடையே பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி ஒருவரை ஈமான் கொண்டு இன்னொருவரை மறுத்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குறித்து சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான காஃபிர்கள், உண்மையாக அல்லாஹ்வை மறுத்தவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை மறுத்தாலும் அவர்கள் அத்துணை ரசூல்மார்களையும் நபிமார்களையும் மறுத்ததாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். கذبت قوم نوح المرسلين, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபி நூஹைத்தான் அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது நூஹ் அவர்களின் சமூகம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களையும் மறுத்தார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான், கذبت قوم لوط المرسلين, லூத் அவர்களுடைய சமூகம் அவர்களை தான் மறுத்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த ரசூல்மார்களையும் மறுத்ததாக சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்துணை ரசூல்மார்களையும் அத்துணை நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி என்பதை யார் ஒருவர் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் ஈமானிலே முழுமையாக மாட்டார்கள், நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரராகுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானுடைய முதல் அம்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளில் முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அங்கீகரித்தார்களோ அதை முழுவதுமாக அதில் எந்த தயக்கமும் கொள்ளாமல் ஈமான் கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த இந்த செய்தியோடு, நான் கொண்டு வந்த இந்த நபித்துவத்தோடு, நான் கொண்டு வந்த இந்த அல்லாஹ்வுடைய வகையோடு யாருடைய உள்ளம் ஒத்துப்போகவில்லையோ அவர்கள் ஈமானிலே முழுமையாகவில்லை, அவர்கள் மூமின்களே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதிலிருந்து உங்களை விலக்குகிறார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஏன் இந்த நபிக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, இந்த ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 80வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மை யுத்இர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். யா அர்ஹமர் ராஹிமீன், யாரை யாரோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான் பாருங்கள். ரசூலுக்கு கட்டுப்படுவதை தனக்கு கட்டுப்படுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் அத்தியுல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின். அல்லாஹ்வுடைய இந்த வசன அமைப்பை பாருங்கள். யார் அல்லாஹ் நபியே சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அதிலிருந்து நீங்கள் விலகினால், அதிலிருந்து இங்கு நீங்கள் மீறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய வசன அமைப்பு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள் என்று தனியாக இத்தாஅத், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று தனியாக இத்தாஅத், இந்த இரண்டையும் அல்லாஹ் கூறிவிட்டு இதில் ஃபஇன் தவல்லவ், யார் புறக்கணிக்கிறார்களோ, இந்த இருவரில் ஒருவரையோ அல்லது ஒருவரில் இருவரையோ, இந்த இருவரில் ஒன்றை புறக்கணித்து ஒன்றை ஈமான் கொண்டாலும், எனக்கு அல்லாஹ் போதும், ரசூல் தேவையில்லை, எனக்கு குர்ஆன் போதும், ஹதீஸ் தேவையில்லை, அல்லது குர்ஆன் போதும், ஹதீஸிலே என்னுடைய அறிவுக்கு எது பொருந்துகிறதோ அது போதும், மற்ற அனைத்தும் எனக்கு தேவையில்லை என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் யார் பிரிவை காட்டுகிறார்களோ அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சான்று கொடுக்கிறான். அவர்கள் காஃபிர்கள். குர்ஆன் மட்டும் போதும் என்பவர்கள் காஃபிர்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பவர்கள் காஃபிர்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சான்று கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இந்த வசன அமைப்பை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இத்தாஅத் தனியாக அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தனியாக இத்தாஅத் அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஆனால் உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை சேர்க்கவில்லை. ஆனால் பல வசனங்களிலே அல்லாஹ்வுடைய அமைப்பு அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று இத்தாஅத்துடைய வார்த்தை அல்லாஹ் தனியாக சேர்த்திருப்பான். ஆனால் இங்கே அல்லாஹ் பிரித்து இருவருக்கு கூறி ஒருவரை மறுத்ததற்கு சமம், ஒருவரை மறுத்ததற்கு காரணம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுதல், அல்லது குர்ஆன் சுன்னா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு பிறகு இதற்கு மாற்றமாக ஆட்சியாளர்கள் கூறினால், இதற்கு மாற்றமாக உங்களுடைய தலைவர்கள் கூறினால், இதற்கு மாற்றமாக உங்களுடைய தலைவர்கள் கூறினால் அதற்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துடைய அமைப்பை முறையாக அல்லாஹ் அமைக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னஹ் இல்லா மன் அபா. என்னுடைய சமூகத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்லுவார்கள், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக, என்னை மறுத்தவர்களை தவிர. காலு யா ரசூலல்லாஹ் வ மன் யஅபா, யார் உங்களை மறுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே? மன் அதானி தஹலல் ஜன்னஹ், எனக்கு கட்டுப்பட்டவர்கள், எனக்கு கட்டுப்பட்டவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். வ மன் ஆஸானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவர்கள் என்னை விட்டு விலகி விட்டார்கள், எனக்கு மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி புகாரியிலே அறிவிக்கப்படுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஜாஅத் மலாயிகத்துன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மலக்குகள் வருகிறார்கள். கொஞ்சம் கேளுங்கள், மலக்குகள் வருகிறார்கள். ஃபகால பஅதுஹும் இன்னஹு நாயிம், சில மலக்குகள் சொன்னார்கள் முஹம்மது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால பஅதுஹும் இன்னல் ஐன நாயிமா வல் கல்ப யக்தான், இந்த நபியுடைய கண்கள் தான் உறங்குகிறது, உள்ளம் விழித்து தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அவர்களுடைய கண்கள் உறங்கும், ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்றுமே உறங்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உள்ளம் விழித்து கொண்டுதான் இருக்கும். மலக்குகள் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா என்று ஒரு மலக்கு கூற ஆரம்பித்தார். மறுபடியும் மலக்குகள் சொன்னார்கள், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இல்லை, அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் விழித்துதான் இருக்கிறது. சொன்னார்கள், மஸலுஹு கமஸலி ரஜுலின் பனா தாரன் وجعل فيها مأدوبة وبعث داعيا فمن أجاب الداعي دخل الدار وأكل من المأدوبة ومن لم يجب الداعية لم يدخل الدار. சொன்னார்கள், இவர்களுக்கும் ஒரு உங்களுக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு வீட்டை ஒருவர் கட்டுகிறார், புதிதாக ஒரு வீட்டை கட்டுகிறார், அதற்காக விருந்துக்கு அழைக்கிறார், விருந்தை ஏற்பாடு செய்கிறார், ஒரு தாயியை அனுப்புகிறார். அந்த தாயியுடைய அழைப்பை யார் ஏற்று இந்த விருந்திலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் அந்த வீட்டிலே அந்த தாரிலே நுழைந்தார்கள். யார் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவர்கள் இந்த வீட்டிலே நுழையவில்லை. புரியவில்லை மலக்குகளுக்கு. மறுபடியும் சொன்னார்கள், இதை விளக்கமாக சொல்லுங்கள். இன்னஹு நாயிம். சில மலக்குகள் சொன்னார்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில மலக்குகள் சொன்னார்கள், இல்லை, அவர்களுடைய கண்கள் தான் உறங்குகின்றன, உள்ளம் உறங்காமல் இருக்கின்றன. இவர்களுக்கும் அந்த உதாரணத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்னவென்றால், ஃபத்தாருல் ஜன்னஹ், ஃபத்தாரு அல் ஜன்னஹ், வீடு என்பது சொர்க்கம். வத்தாஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைப்பாளர் என்று சொல்லப்பட்டது அந்த உதாரணத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபமன் அத்தா முஹம்மதன், யார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்களோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். வமன் அஸா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஸல்லாஹ வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்குன் பைனன் நாஸ்,
இவர்கள்தான் மக்களிடத்திலே பிரிவு. இவர்களை யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் ஒரு பிரிவு, இவர்களை யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் ஒரு பிரிவு. இவர்கள்தான் ஈமானுக்கும் ஷிர்கிற்கும் இரண்டிற்கும் இடைப்பட்டவர்கள். யார் இவர்களோடு ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள், யார் இவர்களை மறுத்தார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹ் கூற வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த கண்ணியமிக்க நேரத்திலே, இந்த கண்ணியமிக்க இடத்திலே அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்து கொண்டு வாழ்கிறார்கள். அல்லது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு பிறகு ஒரு நபி இருக்கிறார்கள் என்று பல கூட்டம் இந்த பூமியிலே வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு ஷியா என்ற ஒரு கூட்டம் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காதியானி என்பவனை நபியாக ஏற்றுக்கொண்டு காதியானிகள் வாழக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வழிகேடுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை கொடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அந்த முறைகளையும் பக்குவங்களையும் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தூதரை எப்படி பின்பற்றுவது, இந்த தூதருக்கு எப்படி தங்களை பணிய வைப்பது, இந்த தூதருக்கு எப்படி தங்களை ஒப்படைப்பது, அந்த தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து எந்த வார்த்தைகள் எல்லாம் வந்ததோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது வாழ்க்கை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை கேட்கக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகத்திற்கு அது வாழ்க்கை, அது சுன்னah. ஆனால் இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு எப்படி மாறிவிட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் சுன்னத்து தானே, விட்டால் என்ன? சுன்னத்து தானே, விட்டால் என்ன? சுன்னத்து தானே, செய்யாமல் இருந்தா என்ன பாவமா? சுன்னத்து தானே, அதை விட்டால் என்ன? சுன்னத்து தானே, அந்த நோன்பை நோக்காமல் இருந்தால் என்ன? தாடி வைப்பது சுன்னத்து தானே, வைக்காமல் இருந்தால் என்ன? கரண்டைக்கு மேலே ஆடை உயர்த்துவது சுன்னத்து தானே, விட்டால் என்ன பாவமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் கொடுக்கின்ற அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் உம்முடைய தூதர் முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய சாட்சிக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த பூமியிலே அல்லாஹ் எந்த ரசூலையும் அனுப்பவில்லை, அவர்களுக்கு முழுவதுமாக அந்த சமூகம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்கே தவிர. இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எம்முடைய ஈமானை உரசி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடியை வளருங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், சூரியனை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சுன்னாவை செயல்படுத்துவதற்கு தயங்கக்கூடிய சமூகம் இப்போது முஹம்மது ரசூலை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சமூகமா இல்லையா? யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை செயல்படுத்தாதவர்கள் யார்? சொல்லுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தானே, விட்டால் என்ன? சுன்னத்து தானே. அல்லாஹ்வுடைய தூதர் மஜூசிகளின் அடையாளம் என்று சொன்னார்கள். சூரியனை வணங்குபவர்களின் அடையாளம், அவர்களுக்கு முஸ்லிம்களை மாற்றம் செய்யுங்கள், தாடியை வளருங்கள், மீசைகளை கத்தரியுங்கள். ஒரு தோழர் வந்தார், முகம் முழுக்க நன்றாக வலித்து கொண்டு மீசையை வளர்த்து கொண்டு கேட்டார்கள் அந்த தோழரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் இந்த கோலத்திலே வந்திருக்கிறாய்? ஏன் இந்த கோலத்திலே வந்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத முகம், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கின்ற முகம், தாடியை மலிக்கக்கூடிய முகம், ஏன் இந்த கோலத்திலே வந்திருக்கிறார்? அவர் சொன்னார், என் நாட்டிலே என் எஜமானர் எனக்கு கட்டளையிட்டார் இப்படி செய்ய வேண்டும் என்று, அதனால் தான் மீசையை வளர்த்திருக்கிறேன், தாடியை கத்தரித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், என் எஜமானன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் தாடியை வளர்த்து மீசையை கத்தரிக்கும்படி. யா அல்லாஹ், சுன்னா விட்டாலுங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கரண்டைக்கு மேலே உங்களுடைய ஆடைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், அந்த ஆடை நரகத்திலே இருக்கும்.
சுன்னத்து தானே. யாராவது பார்த்தால் என்ன பிச்சைக்காரர் மாதிரி நடந்து செல்லுகிறான், என்ன இப்படிப்பட்ட கோலத்திலே கரண்டைக்கு மேலே ஆடைகளை உயர்த்தி நடந்து செல்கிறான் என்று கேலி செய்வார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூதரை பின்பற்றியவர்களின் வரலாற்று சுவடுகளை பாருங்கள். மரண படுக்கையிலே இருக்கிறார்கள், மரணப்படுக்கை, சக்கரத்துடைய ஹாலத். அதுவும் அபூ லூலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு குடல்கள் வெளியே வந்து இரத்தங்கள் கொட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு தோழர் வந்தார்கள், புகழ்ந்தார்கள் உமர் அவர்களை. ஆட்சி செய்தீர்கள், நிர்வகித்தீர்கள், நேர்மையாக நீதியாக என்று புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். உமர் அவர்கள் மயக்க நிலையிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த தோழர் சிறிய நேரம் தூரம் சென்றார். ஃபருத்துஹு அலைய, அவர் என் இடத்திலே நீங்கள் மறுபடியும் அழைத்து வாருங்கள். என்ன சொல்ல போகிறார்கள் உமர் அவர்கள்? மரண படுக்கையில் என்ன சொல்ல போகிறார்கள்? தோழரே, உன்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், உயர்த்திக்கொள். மரணப்படுக்கை. முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலை சாட்சி கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையாக்கிய சமூகம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய சமூகம், அவர்களுடைய வழிமுறைகளை கேவலமாக கண்ணிய குறைவாக நினைக்கக்கூடிய சமூகம் முஹம்மது ரசூலுடைய சமூகமாக மாறாது. லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் என்று பாருங்கள், தாடி வளர்ப்பதற்கு எத்துணை முஸ்லிம்கள் என்று தயக்கப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். எத்துணை பெற்றோர்கள் முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடிய எத்துணை பெற்றோர்கள், முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்துணை பெற்றோர்கள், முஹம்மது ரசூலுடைய சுன்னா தன்னுடைய மகனுடைய முகத்திலே வளரட்டுமே, அந்த முகத்தை பார்த்து ரசூலுடைய சுன்னத்தை செயல்படுத்திய முகமாயிற்று என்று கண்ணியமாக கருதட்டுமே என்று எண்ணக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய உரிமை, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்காமல் இருத்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதஇல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்விற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பாதங்களை நீங்கள் எட்டி வைக்காதீர்கள். என்ன அர்த்தம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், லா தகூலு ஹிலாஃபல் குர்ஆனி வஸ் சுன்னah. குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமானதை கூறாதீர்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்துடைய விளக்கம் சொல்லாக இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவியதாக இருந்தாலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செய்தார்களோ அதை அப்படியே செயல்படுத்தி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தார்களோ அதற்கு மாற்றமாக அதை மீறி தன்னுடைய வாழ்க்கையாக்காமல் இருத்தல். இதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் அறிவிக்காத ஒரு செய்தியை உங்களுக்கு யார் அறிவித்தாலும் அதை நிராகரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் செய்யாத ஒரு செயலை உங்களுக்கு யார் ஏவினாலும், யார் கட்டளையிட்டாலும் அது எம்முடைய கட்டளையில் இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குதுபாவிலும் சொல்லுவார்கள், ஆரம்பிக்கும் பொழுது, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அஹ், ஒவ்வொரு புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகளாகும். வ இன்ன குல்ல பித்அத்தின் ضلالஹ், ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகளாகும். வ இன்ன குல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உரிமைகளை, இந்த கடமைகளை, இந்த கட்டுப்படுதலை இந்த சமூகம் கொடுத்ததற்கு பிறகு, இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய உரிமை, கடமை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பெற்றோர்களை விட, தங்களுடைய குழந்தைகளை விட, தங்களுடைய மனைவியை விட, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் அல்லாஹ்விற்கு பிறகு நேசிப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து தௌபாவுடைய 24வது வசனம் படித்து பாருங்கள். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா. அல்லாஹ் எண்ணிக்கொண்டே வருகிறான். தனித்தனியாக அல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவதற்காக பிரிக்கிறான். பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அபனாஉக்கும், உங்களுடைய ஆண் பிள்ளைகள், வயஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வஅஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வஅஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய செல்வம். எந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று செய்கிறீர்களோ அந்த வியாபாரம், உங்களுடைய உள்ளங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்கள், ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் எண்ணி சொல்லுகிறான். அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பசு. இவையெல்லாம் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட உங்களுக்கு விருப்பமுள்ளதாக இருந்தால் நான் சொல்லலாம், எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் தெரியும், பிடிக்கும் என்று. அல்லாஹ் அறிந்தவன் யாருக்கு பிடிக்கும் என்பதை. இருந்தால் ஃபதரப்பசு, கொஞ்சம் பொறுத்திருங்கள். எதுவரை? ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் அவனுடைய அம்ரை, அவனுடைய கட்டளையை கொடுக்கும் வரை. எங்கெல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அம்ரு, கட்டளை என்று பயன்படுத்துகின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். இப்படி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட உலகத்தின் உறவுகளையும் உலகத்தையும் நேசிக்கக்கூடிய பாவிகள், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் இருந்தோம். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. உமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் நேசிக்கின்றேன், உங்களை நான் விரும்புகின்றேன் எல்லாவற்றை விடவும், ஆனால் என்னுடைய நஃப்ஸை தவிர, என் உயிரை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக். உமர் அவர்களே, இல்லை, இந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. உங்களுடைய உயிரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும். உமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்ஆன் வல்லாஹி ல அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரை இப்போது சொல்கின்றேன், நீங்கள் என்னுடைய உயிரை விடவும் நேசத்திற்குரியவர்கள். வார்த்தை ஜாலங்கள் அல்ல, வார்த்தை ஜாலங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து விடுவார்கள். ஆனால் அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வெளியான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஆன் யா உமர், இப்போதுதான் உமரே, இப்போதுதான் ஈமான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாரும் மூமினாகவே மாற முடியாது. லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே யாரும் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாகவே மாற முடியாது. எதுவரை? உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏன் வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மக்களை விடவும் நான் உங்களுக்கு நேசம் உள்ளவனாக மாறாதவரை. முஹப்பா, நேசம் எங்கே இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே? ஏதாவது மாதங்கள் வந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதம் வந்தால், அப்போதுதான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவோம்.
அல்லது ஏதாவது சபைகள் ஏதாவது பயான் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறுவோம். அல்லது ஏதாவது சபைகள் என்றால் ஏதாவது பேரை கேட்டால், அல்லது யாராவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக கூறினால், யாராவது அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினால், அப்போதுதான் எமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுக்கு வருவார்கள். ஆனால் நபி தோழர்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், படித்து பாருங்கள். ஒரு தோழர் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. கவலை, முகமெல்லாம் கவலை. கேட்டார்கள், ஏன் தோழரை கவலையோடு இருக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்கள் சபையிலே அமர்ந்திருக்கின்றேன், உங்கள் சபையிலே உட்கார்ந்திருக்கின்றேன், என் மனதெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது. யா அல்லாஹ், என் மனதெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது. உங்களை விட்டு பிரிந்து இந்த உலக வாழ்க்கைக்குள் என்னுடைய குடும்பத்திற்குள் சென்று விட்டால் என் உள்ளம் கவலைப்படுகிறது. ஹத்தா மா அஸ்பிரனா ராக், உங்களை பார்க்காத வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. என்ன சொன்னார்கள்? உங்களை பார்க்காத வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மனைவி பெரிதில்லை அவர்களுக்கு, பிள்ளைகள் பெரிதில்லை அவர்களுக்கு. ஏன்? இந்த நேசத்தை விடவெல்லாம் அதிக நேசம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த தோழர் ஒரு கேள்வி கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை, ஒன்றை நினைத்து பார்க்கின்றேன், ஒன்றை நினைத்து பார்க்கின்றேன், என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும். அந்த மரணம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த சாலிஹீன்கள், உயர்ந்த சுஹதாக்கள், உயர்ந்த நல்லவர்கள், நபிமார்கள், அவர்களோடு நீங்கள் உயர்ந்து விடுவீர்களே, அவர்களோடு நீங்கள் சென்று விடுவீர்களே. இந்த ஒரு ஏழை, இந்த ஒரு மிஸ்கீன், ஈமானிலே குறை உள்ளவன், நாளை மறுமையிலே அப்படி நீங்கள் அந்த அந்தஸ்திலே இருக்கும் பொழுது உங்களை அங்கே பார்க்க முடியுமா, உங்களோடு இருக்க முடியுமா அங்கேயும் என்ற ஒரு கவலை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. கேள்வி யாரிடத்தில் கேட்கிறார்கள்? யாரிடத்தில் கேட்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லவில்லை. எப்படி பதில் சொல்லுவார்கள்? எப்படி பதில் சொல்லுவார்கள்? இந்த பாசத்திற்கு, அன்பிற்கு யார் பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? யார் பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், அர்ஷின் அதிபதி வசனத்தை இறக்குகிறான். ஜிப்ரீலை கொண்டு செல்லுங்கள் இந்த வசனத்தை அந்த தோழரின் கேள்விக்காக. யார் அவர்? ஒரு சஹாபி. இந்த சஹாபியுடைய கேள்விக்கு இந்த உலகம் முடியும் வரை இதுதான் பதில். குர்ஆனிலே பதிவு செய்யுங்கள் இந்த வசனத்தை. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். வஹஸுன உலைக ரஃபீகா. எவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள், எவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள். என்ன கேள்வி இது? யா ரப், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மறுமை எப்போது ஏற்படும் என்பதை விடு, என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் அந்த மறுமைக்கு செல்லுவதற்காக? என்ன இருக்கிறது? என்ன தயாரிப்பு? அவர் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே அதிகமான தொழுகைகளோ நோன்போ எதுவும் இல்லை அதிகமாக. ஆனால் இன்னி உஹிப்புல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசிப்பாயோ அவர்களோடு இருப்பாய், கவலை கொள்ளாதே. இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாளை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையின் பெருநாள். சுப்ஹானல்லாஹ். எமக்கு ஏதோ கேள்விப்பட்டோம், நன்றாக இருந்தது ஹதீஸ், அவ்வளவுதான். எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையிலே அமர வேண்டும் என்ற ஆசை, அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்ற ஆசை,
அதற்காக அமல் செய்கின்றோமா? அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றோமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கவலை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த உலகத்திலிருந்து பிரிந்தார்களோ அன்று ஏற்பட்ட கவலை பிலால் அவர்கள் மரணமாகும் வரை ரலியல்லாஹு அன்ஹு கவலை, அவ்வளவு கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு பிலால் அவர்களை பற்றி தேடி பாருங்கள் வரலாற்றை ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ 2-3 இடத்தில் நீங்கள் காணலாம். உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் சில சமயம் வந்து சொல்வார்கள், அவ்வளவுதான். எங்கே பிலால்? எங்கே? மரணப்படுக்கை வருகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் எல்லாம், மனைவி எல்லாம் கவலை கவலை, குடும்பத்தார்கள் எல்லாம் கவலைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிலால் அவர்களோ சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பிலால் அவர்களோ என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மரணத்துடைய வேலை சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சிரிப்பு பிலாலே? மனைவி சொல்லுகிறார்கள், பிலால் அவர்களே என்ன சிரிப்பு? எங்களை விட்டு பிரிய போகின்றீர்களே, கவலை இல்லையா? ஏன் நான் கவலைப்பட போகிறேன்? ஏன் கவலைப்பட போகிறேன்? கதன் அல்கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்போது மரணிக்க போகின்றேனே, இந்த மரணத்திற்கு பிறகு என்னுடைய தூதர் முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகின்றேனே, இதற்கு மேல் எனக்கு என்ன கவலை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹப்பா, நேசம். நினைத்து பார்த்திருக்கின்றோமா என்றைக்காவது? என் தூதரை யா அல்லாஹ் நேசிக்கிறேன், அந்த நேசத்தை என்னுடைய தூதருக்கு அறிவி என்று சொல்லி நாம் சொல்லியிருக்கின்றோமா? சொல்லியிருக்கின்றோமா? முஹப்பத் எது கண்ணியத்துக்குரியவர்களை முஹப்பா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி கொடுப்பானாக. எம்முடைய நேசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்து அல்லாஹுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய கடமை, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி நேசித்து அல்லாஹுடைய தூதர் எதை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்களோ அதை பிறருக்கு எடுத்து சொல்லுதல். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இறுதி பேருரை அறிவித்தார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என் சமூகமே, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருந்தாலும் எடுத்து வையுங்கள் பிறருக்கு. இந்த கடமையில் யார்? இதுவெல்லாம் ஆலிம்களுக்குள்ள பணி, இதுவெல்லாம் ஜும்மாவிலே குத்துபா செய்பவருக்குள்ள பணி, இதுவெல்லாம் மார்க்க தீர்ப்பை கொடுக்கின்ற முஃப்திகளுக்குரிய பணி. நமக்குரிய பணியா? நமக்கு தேவை உலகத்திலே சம்பாதிப்பது, குடும்பங்களோடு குடும்ப குட்டிகளோடு வாழ்ந்து நிம்மதியாக சுற்றுலா செல்வது, நிம்மதியாக உலகத்தை அனுபவிப்பது. அதுவெல்லாம் ஆலிம்கள், அதுவெல்லாம் ஷேக்மார்கள், அதுவெல்லாம் அவர்களுக்குரிய பணி. எமக்குரிய பணி இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே ஆலிம்களை அழைத்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே மார்க்க அறிஞர்களை அழைத்தார்களா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. முஹம்மது நபியின் சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபிக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்று சொன்னால் இது உங்கள் மீது கடமை. எடுத்து வையுங்கள். எத்துணை முஸ்லிம்கள் என்று இந்த பணியை செய்கிறார்கள். எத்துணை முஸ்லிம்கள் என்று இந்த முஹம்மது ரசூலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எத்துணை முஸ்லிம்கள் இந்த முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தாத காரணத்தால் இந்த முஹம்மது ரசூலை பற்றி எத்துணை பேர் தவறான எண்ணங்களை தங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள். யார் காரணம்? யார் காரணம்? அவர்களை ஏசினால் கோபம் வருகிறது, அவர்களை திட்டி ஏதாவது விமர்சித்து படம் எடுத்தால் கோபம் வருகிறது. ஆனால் இந்த சமூகம் தன் மீது கோபப்பட வேண்டும், அவர்களுக்கு இன்னும் இந்த தூதரை அறிமுகப்படுத்தாததற்கு. எங்கே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சமூகம் தன் பிள்ளை இடத்திலே பேசுகிறார்களா? என் மகனே, இது என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலின் வழி, இப்படி செய். நான் பார்க்க வேண்டும் உன்னை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையில் செய்தை, இதற்கு மாற்றமாக யார் கூறினாலும் செய்யாது என்ற கல்வி கற்பிக்கப்படுகிறதா? தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிறார்களா? தன்னுடைய மனைவிக்கு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உன்னை ஒரு கணவனுக்கு நடக்க சொன்னார்கள், நட நீ இப்படி. மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு
என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை சொல்லக்கூடிய சமூகம் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே? எனக்கு கிடைத்தால் போதும், நான் முஹம்மது ரசூலை பின்பற்றினால் போதும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சில நபிமார்கள் தனியாக வருவார்கள், சில நபிமார்கள் சில கூட்டங்களோடு வருவார்கள், சில நபிமார்கள் குறைவான எண்ணிக்கையில் வருவார்கள். அந்த நேரத்திலே அந்த கூட்டங்களை விட அதிகமான கூட்டங்களோடு நீங்கள் நாளை மறுமையிலே என்னை சந்திக்காமல் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ஹதீஸுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. அதற்கு பிறகு இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய கடமை, அவர்களுடைய வாழ்வு இருந்தாலும் அவர்கள் மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கண்ணியத்தை, என்ன மதிப்பை, மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை அச்சமூகம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இப்படி பேசுகிறது பாருங்கள் குர்ஆன். ஈமான் கொண்டவர்களே, உயர்த்தாதீர்கள் உங்களுடைய சப்தங்களை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சப்தத்திற்கு முன்னால். அப்படி உயர்த்தினால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னார்கள் என்று சொன்னால் மாற்றமாக பேசாதீர்கள். அதைவிட நான் சொல்லுகிறேன் என்று சொல்லாதீர்கள். இது என் கருத்து என்று சொல்லாதீர்கள். சுன்னாவா அப்படியே அடிபணியுங்கள். யோசிக்காதீர்கள், என் மூளைக்கு இது பொருந்தவில்லையே என்று, என் அறிவுக்கு இது புலப்படவில்லை என்று சிந்திக்காதீர்கள். ஆதம் ஆதம் ஒழுக்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த சம்பவத்தை. ரஹ்மஹுல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது இரண்டு மனிதர்கள் சப்தத்தோடு மஸ்ஜித் நபவியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத் செய்யக்கூடிய மக்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை கடந்து செல்வார்கள், மொபைலிலே பேசிக்கொண்டு செல்வார்கள், அல்லது அவர்கள் ஏதாவது உலக கதையை பேசிக்கொண்டு செல்வார்கள், சப்தத்தை உயர்த்தி உயர்த்தி பேசிக்கொண்டு செல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அதபை பாருங்கள், ஒழுக்கத்தை பாருங்கள். அவரை அழைத்து வாருங்கள். மென்மையாக சொன்னார்கள், தோழரே அந்த இருவரை அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். மன் அன்துமா ஓ மின் ஐன அன்துமா, நீங்கள் யார்? அல்லது இப்படி கேட்டிருப்பார்கள், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? காலா மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃப் வாசிகள். தாயிஃப் வாசிகள். நீங்கள் மட்டும் மதீனாவை சேர்ந்தவர்களாக, இந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் தண்டித்திருப்பேன் உங்களை. ஏன்? யா அல்லாஹ், தர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபி மஸ்ஜிதி ரசூலில்லாஹ், உங்கள் சப்தங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலா உயர்த்துகிறீர்கள்? என்ன கண்ணியம் பாருங்கள், என்ன மதிப்பு பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படும் உணர்வே இருக்காது. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கற்றுக்கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, கற்றுக்கொள்ளுவோம். இந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படி பழக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை தனிப்பட்ட முறையில் சொல்லிவிடக்கூடாது. முஹம்மத் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அழைத்தக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கண்ணியமான முறையில், பண்பாட்டான முறையில், அழகிய முறையில் அவர்களுடைய பெயரில் இருந்து, அவர்களுடைய வழிமுறைகளை படிப்பதிலிருந்து எல்லா முறைகளிலும் ஒழுக்கத்தை பேணுவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்க வேண்டிய அடுத்த கண்ணியம்,
அல்லாஹுடைய தூதரை எந்த அந்தஸ்தில் வைத்தானோ அதே அந்தஸ்தில் வைப்பது, அதை விட உயர்த்தவும் கூடாது, அதை விட தாழ்த்தவும் கூடாது. இந்த இரண்டையும் செய்துவிட்டால் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய உரிமையை நிறைவேற்றாதவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா துத்ரூனி கமா அத்ரத்தன் நஸாரா ஈஸா இப்னு மர்யம். மரியமின் மகன் ஈசா அவர்களை மக்கள் எப்படி அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை நீங்கள் அளவு கடந்து புகழாதீர்கள். ஃபஇன்னமா அன அப்து, சொல்லுங்கள், பணிவை பாருங்கள், நான் அவனுடைய அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் அடியானும் நான் ஆவேன், ரசூலும் ஆவேன் என்று. இந்த கண்ணியத்தில் அவர்களை வைப்பது, இந்த மதிப்பில் அவர்களை வைப்பது, இந்த அந்தஸ்தில் அவர்களை வைப்பது, இறுதியாக இச்சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், மதிப்பு, கடமை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரித்தால் அவர்களுக்காக ஸலவாத் சொல்லுவது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த ஸலவாத்தை கூறுவது அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும். அல்லாஹ் அருள் புரிகின்றான், மலக்குகள் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுகிறார்கள். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். கட்டளை, கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஸ் இப்னு அவுஸின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆவுடைய நாள். ஃபீஹி குலிக ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உயிரும் அந்த நாளில் தான் எடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை அந்த நாளில் தான் ஊத வைப்பான். ஃபஅக்திரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹ், அந்த நாளிலே அதிகமாக என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய, யா அல்லாஹ், அந்த ஸலவாத் எனக்கு காட்டப்படும், அந்த ஸலவாத் எனக்கு எடுத்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், வஃபீஹி ஸஅக ஃபஅக்ஸர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக வகத் அரிம்த. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மரணித்து கபரிலே சென்று விட்டால் உங்களுக்கு எப்படி இந்த ஸலவாத் எடுத்து வைக்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதில் அன்பியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய உயிரை சாப்பிடுவதற்கு இந்த பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை வைத்திருக்கின்றான் இந்த பூமியில். அந்த மலக்குகள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்தை சொல்லுவார்களோ அவர்கள் எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வந்து அவர்களை அறிமுகப்படுத்தி, இந்த மனிதர் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமிஅதுமுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்ல மா யகூல். முஅத்தின் அவர்கள் அதானை சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த பாங்கிலே அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள். சும்ம ஸல்லு அலைய, அதற்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத்தை செய்யுங்கள். ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யா அல்லாஹ், என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மீது 10 முறை அருள் செய்கிறான். நினைவிருக்கிறதா? அதான் சொல்லப்படும், அவர் எங்கேயோ சிந்தித்துக் கொண்டிருப்பார், அவர் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பார், அதான் முடியும், அவர் ஏதோ நினைத்துக் கொண்டிருப்பார், இக்காமத் சொல்லுவார்கள், அதுவும் உனக்கு தெரியாது. ருக்கு செல்லும் பொழுதுதான் ஒரு ரக்காத்து முடிந்து விடுமே, வேகமாக சேர வேண்டுமே என்று நினைவு வரும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், "ஃபும்ம ஸல்லல்லாஹு லில் வஸீலா",
எனக்காக அல்லாஹ்விடத்திலே வசீலாவை தேடுங்கள். فإنها منزلة في الجنة. அது அந்த அல் வசீலா என்பது சொர்க்கத்திலே ஒரு இடம். அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தம்பகி இல்லா லிஅப்தின் மின் இபாதில்லாஹ் வ அர்ஜு அன் அகூன அன ஹுவ. யா அல்லாஹ், பணிவை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தை தன் அடியார்களில் சிறந்தவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த அடியானாக நான் மாற வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். எனக்காக அல்லாஹ்விடத்திலே அந்த வசீலாவை, அந்த இடத்தை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கடமை எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் சஅல லில் வஸீலா ஹல்லத் லஹு ஷஃபாஅ. எனக்காக யார் இந்த இடத்திற்காக, இந்த வசீலா என்ற இடத்திற்காக அல்லாஹ்வை அழைத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கடமை. யா அல்லாஹ், யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கடமைகளையும் கண்ணியங்களையும் மதிப்பையும் மரியாதையையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த தூதருக்கு கொடுக்க வேண்டிய கடமை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்து இந்த யூத கலாச்சார வாழ்க்கையிலே எம்முடைய வாழ்க்கையை உலர வைத்து அவர்களை போன்று செல்வத்திலும் மதிப்பிலும் மரியாதையிலும் கண்ணியத்திலும் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதரை மறந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை மறந்து வாழக்கூடிய இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் பக்கம் அல்லாஹ் திருப்புவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபா அல்லாஹ் இணைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து நாளை மறுமையிலே அவர்கள் செல்ல இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் எம்மையும் கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எம்மையும் குடும்பத்தார்களையும் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்புரிவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.